Hi students, I am Vetrichavi from Chemistry Simplified Tamil. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. JEE 2024 4th ஏப்ரல்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து ஷிஃப்ட் 2 ல இருந்து ஒரு 20 क्वेश्चन நேத்தி போட்ட क्वेश्चन பேப்பர் வேற. இன்னைக்கு another क्वेश्चन பேப்பர்ல இருந்து ஒரு 10 क्वेश्चंस ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चंस பார்க்கறேன். இதுல வந்து 1 or 2 क्वेश्चंस மட்டும் தான் கொஞ்சம் கடினமா இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. மத்ததெல்லாம் ஈஸி. சில விஷயங்கள் என்ன அப்படின்னா சாதாரண விஷயங்களும் உனக்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 3-4 क्वेश्चंस வந்து சிம்பிள் கான்செப்ட் வந்திருக்கு. அதை நம்ம யூஸ்வலாக படிக்க மாட்டோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நார்மல் கொஸ்டின் இஸ் த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன். டக்குன்னு படிக்கிறோம், எப்படி பார்க்கணும்னு பாருங்க. கொஸ்டினை வந்து எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் நம்ம திரும்ப நம்ம சொல்வது. என்ன இங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா என்னது ஒரு SO3 கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு KC கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் KC ஃபார் த ரியாக்ஷன். இப்போ இதுக்கு என்ன கனெக்ஷனா பாயிண்ட் நம்பர் 1 ரிவர்ஸில் இருக்குது, இன்னொரு பார்த்தா இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிவர்ஸில் இருக்கிறதால இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, திஸ் வேல்யூ, வேர் இஸ் தட் வேல்யூ? எஸ், இந்த KC வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. வாட் இஸ் த KC வேல்யூஸ்? 4.9 into 10⁻⁻². ஓகேவா? இப்போ ரிவர்ஸில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1.49 into 10⁻². அடுத்த ஒன் வந்து இங்கே இது யூ கேன் சி திஸ் 2 கொடுத்துருக்கேன். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா பிரகாரம் போனோம்னா என்னென்ன பண்ண போகிறோமோ அது வந்து பவர்ஸில் போடணும். இப்போ நம்ம இதை எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறோம்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஐடியா வந்துருச்சு. இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்களேன். இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10⁻⁻4 ஆகிடுது. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன ஆகுது? 1/25 into 10⁻⁻4. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இங்கே 10⁻⁻2 போட்டுக்கலாம். அப்போ இது ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 4. சரி, 4 into 10⁻�2 மேலே போச்சுன்னா +2 into 10⁻. இங்கே இருக்கிற -4 மேலே வருதுன்னா அது என்ன வரக்குன்னா -2. இங்கே வந்து -4 இருக்குது பார்த்தீங்களா, அது -4 தான் இருக்குது, ஏன்னா மேலே தான் இருக்குது இல்லைங்களா, -4. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு -2. கரெக்டுங்களா? இப்போ நான் சொல்கிறது பாருங்கள். எஸ், நான் இப்படி கொஞ்சம் வேகமாக போட்டேன், ஆனால் திரும்ப இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண பாருங்கள். 1 இது வந்து 5/25. ஓகேவா? இன்ட்டு இதை 10⁻⁻4 நம்ம அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? எங்கே இருந்து பண்ணியிருக்கோம்? இந்த -4 இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு 2 போட்டுக்கிறேன். அதனால் கீழே வந்து என்ன பண்ணால் ஒரு 10⁻2 கொடுத்துருவேன். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்து 4 into 10⁻⁻2 into 10⁻⁻4. இந்த +2 வந்து மேலே வந்தால் -2 மாறும். கரெக்டாக? +2னா மேலே 100 மல்டிப்ளை பண்ணி கீழே 100 மல்டிப்ளை பண்ணால் அதனால இந்த 100 கீழே கொடுத்தது மேலே வரும்போது எஸ், இது -4. அப்போ உனக்கு என்ன வருது? 10⁻⁻6 ஆக இருக்கிறது. ஓகேவா? கரெக்டாக பாருங்கள். into 10⁻⁻2. எஸ். அப்போ எஸ், இங்கே பாருங்கம்மா, இதில் நடந்த தவறு சொல்லிடுறேன். அதாவது இது மாதிரி தவறு செய்யாமல் போகிறதால செய்யறதாலே ஒரு என்ன நல்ல நாலேஜ் தப்பு இருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், பாயிண்டிங் ஆஃப் த மிஸ்டேக். வாட் வி டிட் திஸ் இஸ் 10⁻2. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ராங். Okay, now let us go to the way how we can do it. Yes, now let us move it. What is it called? 4.9 into 10⁻⁻2. This is divided by and this is the whole square. அப்போ உனக்கு இது வந்து 1/5 the whole square into what is 10⁻⁻2 மேலே வந்தால் +2. அதை வந்து எடுத்துகிட்டு போனோம்னா 4. ஓகேவா? அப்போ அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது என்ன எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா 100 by what is it called? You are having the 5/5. So actually வந்து ஒன்று செய்யலாம். 1/25 into 10⁻4. 100/25. ஓகே, இன்ட்டு அந்த மேலே 2 0 போட்டிருக்காங்க, இங்கே 2 0 போட்டிருக்கேன், இன்ட்டு 10⁻4. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு 10⁻2 மட்டும்தான் இருக்குது. இதே கேன்சல் ஆச்சுன்னா 4. அப்போ 4 into 100, 400 பக்கத்தில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் 4 into 10⁻2. வாட் வி ஆர் getting is 400. ஓகே, அப்போ 400 பக்கத்தில் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் பாருங்கள், 400 பக்கத்தில் ஆப்ஷன் 4. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா
ஜேஇக்கு வந்து ரொம்ப அப்ராக்சிமேஷன்லாம் போகாது, நியரிங் ஆன்சர் அங்கே பாருங்க நல்லாவே இருக்கு. 4.9, 41, 49, 416. அதனால நீ அப்ராக்சிமேஷன்லாம் போகலாம். ஈவன் இது வந்து ரொம்ப 4.9, 5.9 அப்படி நெருங்கி இருந்தாலும் இப்போ வந்து அப்ராக்சிமேஷனே போதுமானது. ஸோ நவ் ஹியர் இந்த அவங்க கொடுத்த சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம்னா அந்த 10 power minus 2 இங்கே போட்டது தான் தப்பு, மற்றபடி இங்கே கரெக்ட் பண்ணி போட்டாச்சு. ஸோ தவறு செய்வதும் நல்லது. ஐ மே நாட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரியலி இட் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், அதோட வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரொம்ப நியூ வந்து பாயிண்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, அதனால பார்க்கலாம். இப்போ ஃபைனல் மேஜர் ப்ராடக்ட் அந்த ஃபாலோயிங் மெத்தில் குரூப் இருக்குது. இங்கே வந்து டை மெத்தில் அமீன் 2 ஈக்குவலன்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இது ஒரு அல்கீன் இருக்குது, டிஹைட்ரோ ஆல்கீன் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இதை பேசிக் மெட்டீரியல் வச்சுப்போம். பேசிக் மெட்டீரியல் என்ன நடக்கும்னா டிஹைட்ரோ ஹாலைஜனேஷன் நடக்கும். இப்போ பிஆர் எடுத்துகிட்டு இப்படி போகும். ஓகே, இப்போ அது மாதிரி தான் இங்கே நடக்க போகுது. இதில் 2 ஈக்குவலன்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல மெக்கானிசம் வச்சுருக்காங்க. நம்ம மெக்கானிசத்தை நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காட்டினேன். நம்ம அப்புறம் வந்து மெக்கானிசம் அவங்க கொடுத்த மெக்கானிசத்தை அப்புறம் பார்க்கலாம். எஸ், now let us do that. I will do it here. Please follow it. இது கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கலாமா? இது வந்து புதுசாக இருக்குது நாலேஜ். ஓகே, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே பிஆர், இங்கே பிஆர். ஸோ திஸ் இஸ் யுவர் ரியாக்டன்ட். இந்த இடத்துல பார்த்தோம்னா வாட் இஸ் கிவன் இஸ் கால்ட் as a dimethyl amine. that is it is the basic. அவங்க 2 ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க. இதோட நேச்சர் வந்து பேசிக் 2 ஈக்குவலன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா பேசிக்ங்கிறதால இங்கே வந்து ரிமூவல் ஆஃப் ஹாலஜனேஷன் நடக்க போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட சீக்கிரம் ஃபஸ்ட்டு இதில் வந்து லோன் பேர் இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனதும் உனக்கு H ப்ளஸ் போய்டும் ரிமூவ் ஆகும். இது வந்து இங்கே என்ன நடக்க போகுதுன்னா மெக்கானிசம் இஸ் SN2. SN2 மெக்கானிசம் அப்படின்னா பிஆர் வந்து வெளியே போக போகுது, அதே நேரத்தில் இது வந்து பேக் சைடு அட்டாக் பண்ண போகுது. ஸோ நான் த ப்ராடக்ட். ஓகே, இது வெறும் SN2 மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இதில் பெருசாக எதுவும் கிடையாது. அதனால் வந்து நான் ஆசிட்டிஸ் இதுலலாம் எந்த இதுவும் இல்லாமல் பிஆர் வெளியே போகுது, இது வெளியே வந்து அப்படியே அட்டாக் பண்ணுது. அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், NCH3 டேக்கன் ரைஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அதுக்கடுத்து தான் SN2 சொல்லிட்டேன், பிஆர் மைனஸ் பேசிக் அட்டாக். ஓகே, இப்போ அதுக்கடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த இடத்துல நாம் திஸ் ஒன். ஓகேவா? இதில் வந்து லோன் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? எஸ், ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஹைட்ரஜன் வச்சுட்டு போனது எலக்ட்ரான் தான் இங்கே ஜாயின் இருக்குது. இந்த லோன் பேர் வந்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் நடக்குது. அப்போ இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது. அப்போ இந்த லோன் பேர் இங்கே வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன், இங்கே வரணும்னு முடிவு பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் லோன் பேர் ஹியர். அப்போ இந்த இடத்துல என்ன உருவாக்கணும், நான் பாசிட்டிவ் உருவாக்கணும். பாசிட்டிவ் உருவாக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பாருங்கள், திஸ் இஸ் ஐ ஹேவ் டு கீப் இட் அஸ் எ நெகட்டிவ். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நெகட்டிவ் உருவாக்கணும் அப்படின்னா உன்னுடைய இந்த பாண்ட் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா now this should be shifted this direction. இது எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கணும், இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா எஸ் பாசிட்டிவ் சார்ஜ், அதை நோக்கி இது வரும். இப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் அடுத்த கட்டம் நடக்குதுன்னா கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எஸ், என்னென்னா இது அப்படியே இருக்குமோ, இங்கே எந்த மாற்றமும் இல்லை. இந்த டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு, இங்கே பிஆர் இருக்குது, இந்த இடத்துல நைட்ரஜன் இருக்குது, CH3 டேக்கன் ட்வைஸ். இப்போ இந்த இடம் வந்து இதுகிட்ட வந்து ஒரு என்ன வருவது சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா திஸ் இஸ் கார்போகேட்டையான். ஒன்ஸ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதும் அதை என்ன ஆகும்னா சைக்ளிக் ரிங் ஃபார்ம் பண்ணி ஏதாவது நடத்த முடியுமான்னு பார்க்கும். அதனால் இப்போ எல்லாம் ஸ்டேபிள் ஆகும். ஸோ now this is become positive. ஓகேவா? now this was happened. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகும்னா இது மூவ் ஆகுறப்பே இந்த போன கையோடைய இந்த இடத்துல இதெல்லாம் பிஆர் வெளியே போயிடும். பிஆர் வந்து என்ன ஆயிடுது, இது வெளியே போகும். அந்த பாண்ட் கார்பனுடைய வேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த பிஆர் இப்படி வெளியே வந்துடும். ஸோ மைனஸ் பிஆர் ப்ளஸ்
ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு இது கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ அதுக்கடுத்து ஒரு ஈக்குவலன் தான் இன்னொரு ஈக்குவலன் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல பாசிட்டிவ், அதனால இந்த இந்த பாண்ட் வந்து இதை நோக்கி போகும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பாருங்க. நான் சி இது ஓகே. அப்போ இந்த இடத்துல அந்த ப்ளஸ்ஸை வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அப்போ NCH3 டேக்கன் ரைஸ் இது இருக்குது. ஓகேவா? எஸ், இந்த இடத்துல எலக்ட்ரான் அங்கே போனதால இந்த இடத்துக்கு உனக்கு என்ன உருவாகும்? இந்த எலக்ட்ரான் அங்கே அப்போ இங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகுது. இப்போ இந்த அடுத்த ஈக்குவலண்ட் இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவலண்ட் ரெண்டாவது டைமெத்தில் அமீன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து இந்த லோன் பேர் வந்து அங்கே அட்டாச் ஆகுது. இப்போ உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா, எஸ், என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, எஸ், CH3 taken rise. இந்த இடத்துல எஸ், NHCH3 taken rise. ஓகேவா? புரியுதாமா? எஸ். இப்போ நைட்ரஜன் அந்த லோன் பேர் செலவானதால உனக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, செலவானதெல்லாம் அந்த இதில் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். ஓகேவா? அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகி ஹைட்ரஜன் அந்த சார்ஜ் வந்து அங்கே போய் ஒட்டிக்கும். ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் -H+, அந்த சார்ஜ் அங்கே போயிடும். ஸோ நான் த ப்ராடக்ட் இஸ், இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துல NCH3 taken rise. Here it is NCH3 taken rise. That's all. இப்போ பாருங்க, ரெண்டும் அடுத்தடுத்த கார்பன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்படி பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்த கார்பனில் இருக்கணும், ஆப்போசிட்டில் டபுள் பாண்ட். இங்கே பாருங்கள், இதுதான் ஆன்சர். உங்களுடைய ஆன்சர் வந்து 2. இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா 2. இங்கே பாருங்க, அடுத்தடுத்ததில் இருக்குது, அந்த ஆப்போசிட்டில் டபுள் பாண்ட். ஓகேவா? எஸ், இது அடுத்தடுத்துல இருக்குது, ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2. இப்போ அவங்க கொடுத்த இதுதான் நான் எடுத்துறது, அவங்க கொடுத்த மெக்கானிசத்தை ஒரு வாட்டி ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் திஸ் இஸ் எஸ்என்டு மெக்கானிசம். சிம்பிளாக என்ன ஆகுது, பேக் சைடு அட்டாக், பிஆர் போயிட்டு இந்த ஹெச் போயிட்டு இது வந்து அட்டாக் ஆகுது. சிம்பிளி எஸ்என்டு மெக்கானிசம். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னா, H+ போனதும் உருவாகும் நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகுது. அதுக்கு அடுத்த கட்டம் இந்த இடத்துலன்னா ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், சைக்கிள் ஃபார்ம் ஆன பிறகு அந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜ் கிரியேட் ஆகுது. பாருங்கள், இது ஏன்னா ஸ்ட்ரெயினாக இருக்கும் அந்த பாண்டு, அந்த ரிங், அதனால் அது உடனே வந்து ரொம்ப லெஸ் ஸ்டேபிள். அது போய் என்ன ஆகும், நைட்ரஜனில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ண போயிடுது. இது அவருடைய அந்த பாண்ட் பேர். ஓகேவா? இப்போ நான் யூ கேன் see here. எஸ், அதுக்கடுத்து என்ன ஆகுது, அந்த ஹெச் வெளியே போயிட்டு அங்கே பாசிட்டிவ் சார்ஜ் சரியாயிடும். ஓகே, தட்ஸ் ஆல் சில்ட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்என்டு மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணுது. ரெண்டாவது சைக்கிள் ஃபார்மேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஸ்ட்ரெயினால் ரப்சர் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல கடைசியாக என்ன ஆகுது, டீஹைட்ரோஹாலஜினேஷன். அங்கே ஹாலஜினேஷன், இங்கே வந்து ஹைட்ரஜன். ஸோ அப்போ இட் இஸ் கால்ட் டீஹைட்ரோஹாலஜினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? 8% ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப பக்கா ஸ்டாண்டர்டாக இருக்குது. வெரி ஹாட், வெரி ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன், வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். அதனால் இதை நீங்கள் எழுதிக்கிட்டு, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டு, அது இட் இஸ் யுவர் கன்வீனியன்ட், whichever is good for you, you can take it. ஓகேவா? எஸ், that's all. எஸ், இப்போ நான் எழுதுறது நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒன்று தான் கடினமாக இருந்தது, மற்றபடி ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் வெரி ஈஸி. ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி. இப்போ இதில் என்ன பியூட்டிஃபுல் கொஸ்டின் அப்படின்னா படிக்கிறேன் பாருங்கள்.
when Mn water and sulfuric acid are added to a salt, Mn water அப்படின்னா manganese dioxide, carbon dioxide மாதிரி, with sulfuric acid added to a salt M, the greenish yellow gas is liberated. இது வந்து நீ ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கலாம். ஓகே, greenish yellow gas என்னுடைய கீ பாயிண்ட் எனக்கு எங்கே கிடைக்குதுன்னா இந்த இடத்துல கிடைக்குது. இது greenish yellow gas. இது எதை சொல்லுது அப்படின்னா இந்த வெளியே வர கேஸ் வந்து குளோரின் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஒரு குளோரினா இது ரெண்டுத்துலேயும் குளோரினில் எடுக்கிற ரியாக்டன் அதர் ரியாக்டனில் தான் லிபரேட்டட் ஆஸ் அ சால்ட் ஆஃப் ஏ, சால்ட் ஏஎஸ். வாட் இஸ் ஏ அப்படிங்கிறாங்க, ஏ வச்சு தான் எல்லா வேலையும் எடுக்கிறாங்க. ஏ எடுக்கிறாங்க, அதில் வந்து எம்என் ஓட்டை ஆட் பண்ணுறாங்க, அதுலேருந்து H2SO4 ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் வச்சு ஒரு கேஸ் வந்து அதோடைய கலர் வந்து எல்லோயிஷ் க்ரீனாக இருக்கிறது, அல்லது க்ரீனிஷ் எல்லோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, இந்த க்ரீனிஷ் எல்லோன்னு சொல்கிறாங்களே, நான் கேட்டேன் க்ரீனிஷ் எல்லோ இருக்குன்னா அந்த க்ரீனிஷ் எல்லோ இஸ் நத்திங் பட் ஏ குளோரின் கேஸ். அப்போ உனக்கு இங்கே என்ன இருக்கணும், குளோரின்கிற ஒரு கேஸ் இருக்கணும். இது ரெண்டு இடத்துலையுமே இது சால்ட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் உனக்கு இந்த இடத்துல க்ரீனிஷ் எல்லோ கேஸ் வரும். இப்போ அந்த சால்ட்டில் 4 பேர் கீழே இருக்கிறதுல பார்த்தா எதில் வந்து உனக்கு குளோரின் இருக்குன்னா அமோனியம் குளோரைடில் இருக்குது. அதனால் அமோனியம் தட் இஸ் த ஆன்சர். 4th ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? எஸ், இது வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கொஸ்டின். as well as டி பிளாக்லேயும் ப்ராக்டிக்கல் we can take it as a practical. ஆனால் ப்ராக்டிக்கல் இஸ் nowadays very important. ஒரு கொஸ்டின் வந்தது ப்ராக்டிக்கல் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எஸ், ஈஸி, பட் எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணோமா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நான் இதை சொல்லி வச்சுருக்கேன். Now let us see the question. Yes, the correct statement about the hybridization is okay. The question வரையுது. Okay, 1 minute. இப்போ படிச்சு பார்க்கணும். The hybridization existing. Hybrid கொஸ்டினை கரெக்டாக கடகடன்னு படிக்கும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் பாண்ட் exist when hydrogen is covalent bond to highly electronegative atom. A is correct. Intermolecular hydrogen bonding present in orthonitrophenol. This is wrong. ஏன்னா அங்கே இருப்பது intramolecular. Okay, intramolecular hydrogen bond is present in HF. Intramolecular is present in HF. Intramolecular hydrogen bonding. ஸோ இப்போ HF எப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குன்னு சொல்லிக்கலாம் பாருங்களேன். இது HF, இது HF. இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும். இது நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். This in between, so this one you can call it as a intermolecular hydrogen bonding. Okay, so intramolecular போடுறது தவறு. Okay, the magnitude of this depends on the physical state. Yes, is a powerful property decided. Yes, அப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து ADE. ADE இருக்கிறது பார்த்தோம்னா உன்னுடைய ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ADE இங்கே இருக்கான்னு பாருங்கள். ADA, answer is 2 is ADA. Okay, so this is the way you have to approach the any research question. We like that only, that approach. Okay, yes. Okay, let us go to the next question. Very beautiful question. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இந்த இடத்துல அப்படியே நம்ம கொஸ்டினை பார்க்கலாமே. நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்களேன். எஸ், நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள். இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாண்ட் ரப்சர் ஆகுது. அங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ. கார்பன் ஆட்டம் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோ எவ்வளோ இருக்குன்ட்டு. 1 பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் 1 2 3 4 5 6 பார்க்கவே வேண்டாம். மொத்தம் 6 கார்பன் ஆட்டம். இப்போ இந்த இடத்துல நான் உடைக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஓ வாங்குங்க, இந்த இடத்துல ஒரு ஓ கொடுத்துருங்க. அதுதான் இந்த இடத்துல திரும்பி இருக்குது. ஸோ இங்கே வந்ததுன்னா திரும்பி இருக்குது அந்த ஸ்டேட்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ அப்போ இது என்னது, ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் இஸ் கோயிங் ஆன். ஓகேவா? ஸோ addition. ஸோ now what you are getting is this is. ஸோ இப்போ இதை பார்த்தது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓசனாலிசிஸ் ஞாபகத்துக்கு வரணுமா. ஸோ இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட ஓசன் இப்படி திரும்பி இருக்குது, இங்கே ஓ இருக்குது. ஸோ ஓசனாலிசிஸ் ஏங்கிறது ஓசனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா பியில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கார்பன் இஸ் லெஸ்ஸர். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கார்பன் இஸ் லெஸ்ஸர். நீ கோ ஃபார் கவுண்டிங் ஆஃப் கார்பன். ஓகே, 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தம் வந்து 7. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பன் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஒரு கார்பன் லெஸ் ஆகிருக்கு அப்படின்னா CO. ஸோ ஒரு கார்பன் லெஸ்ஸுங்கிறத நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஒரு கார்பன் லெஸ் அப்போ வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் அதை கொண்டு நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒன்று ஓசனாலிசிஸ் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓசனாலிசிஸ் இருக்கிற யாருன்னா இவனு தான் இருக்கான். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் கிடையாது முடிவு பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தா பழசு ஆல்கோஹாலிக் அல்கலின்னு போட்டிருக்கு. ஆல்கோஹாலிக் அல்கலின்னா இங்கே இருந்து நம்ம அதை வச்சு போடணும். ஆல்கோஹாலிக் அல்கலி. இன்னொன்று வந்து ஓசோன் வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட். எஸ், இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை சொல்லுது. அயோடோஃபார்மில் ஒரு கார்பன் என்னவோ மாறினா CH3 ஆக மாறுகிறது. ஸோ அயோடோஃபார்ம். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அதாவது ஓசனாலிசிஸ் ஃபாலோடு பை அயோடோஃபார்ம் டெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், இப்போ நான் இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஹெக்ஸாகோனல். எஸ், ஒரு வாட்டி பார்த்தோம்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணணும். திரும்ப நீங்கள் எடுத்து பார்த்துட்டு தள்ளி பார்த்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? எஸ், ஹெக்ஸாகோனல் ரிங். திஸ் இஸ் த கிவன் காம்பவுண்ட். Yes, no? Reactant. Yes. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா இதில் நம்ம நினைச்சதை அப்படியே செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து ஓசனாலிசிஸ்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்த உடைச்சிட்டு அங்கே ஒரு ரூ இங்கே ஒரு ரூ கொடுங்க. இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்படி இந்த கார்பன் இருக்குது. இந்த இடத்துல கார்பன் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்பனோட ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா CH இருக்குது இல்லைங்களா, அதோட ஒரு ரோ கொடுக்கு CH. அங்கே என்ன கொடுக்குறோம் போகிறோம்னா 1 2 3 4. ஓகே, இந்த இடத்துல ஒரு CH2. அதுக்கு அடுத்தது OH. இதுக்கப்புறம் CH2. இந்த இடம் CH2 அப்புறம் மெத்தில் குரூப் OH. இந்த இடத்துல மெத்தில் குரூப் இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துல OH இருக்குது. செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. உடச்சி இந்த இடத்துல நீ ஓ போட்டிங்கன்னா அது நீ ஆல்ரெடி CH இருக்குது CHO. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா CO தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து எஸ், இந்த இடத்த இன்னொரு கரெக்ட் பண்ணி போட்டு காட்டுறேன். எஸ், இங்கே ஒரு கார்பன் இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு கார்பன் போடுறோம். அடுத்தது வந்து அந்த மெட்டீரியல் குரூப்புக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எஸ், ஹலோ யார் பேசுறீங்க? சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும், அதானே சொல்கிறீங்க?